புரியாதவங்க புரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு 40 சீட் வேணும். தமிழ்நாட்டுல உங்களுக்கு எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு இப்போ 40 சீட் கேக்குறீங்க? ஓ புரியலையா? நான் உனக்கு பிரைவேட் ஜெட் அனுப்புறேன், நீ டெல்லிக்கு வா. ஜி அவ்வளவு தூரம் இதுக்கு 40 சீட் தானே? நமக்கு வாய்ச்சாட்டுமிகள் மிக மிக பரவாயில்லை. மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டணியில் இருந்த போதுதான் உலகமே ஒரு சாதாரண செல்போனுக்கு கனெக்ஷன் கொடுக்கிற 2Gங்கிற ஒரு விஷயத்துல 1,76,000 கோடி அடிக்க முடியுமா? நீதிமன்றமே முடிச்சு வச்சிருச்சு. நீதிமன்றமே முடிச்சு வச்சுட்டாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய அதிமுக இருந்து அக்கா பேசினாங்க, சரஸ்வதி அக்கா சொன்னாங்க ஊழல் இருக்கீங்க. இவங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற 2 பேரும் பரப்பன அக்ரகார சிறையில அம்மையார் சசிகலாவை எந்த நோக்கத்துக்காக போய் சந்திச்சுட்டு வந்தாங்கன்னு அவங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். அக்கா ஒரு அற்புதமான வரி சொன்னாங்க. நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இறக்கிற வரை ஊழல் குற்றவாளியாகத்தான் இருந்தார். 4 வருஷம் சிறை, 100 கோடி அபராதம் பண்ணது அம்மையார் ஜெயலலிதா. யார் வேணாலும் மறுக்கலாம், ஆனால் ஊழலாக இருந்து முதலமைச்சராக சிறைக்கு போனது அம்மையார் ஜெயலலிதா. நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு கட்டணத்தை பார்த்தா வீடு வாங்குறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பத்திர கட்டணம் அத்தனையும் இன்னைக்கு உயர்த்தி இருக்கா இல்லையா? சொத்து வரி ஏத்த இறக்கம் யார் காரணம்? 2019 15வது நிதிக்குழுவில் 26வது கட்டளையே அதுதான். ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியங்களை நீங்கள் ஊராட்சிக்கோ அல்லது மாநகராட்சி நகராட்சிக்கோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களினுடைய ஜிஎஸ்டிபி எந்த அளவிற்கு கூடுகிறதோ அந்த அளவிற்கு உங்கள் நிலவரியையும் கூட்டியாக வேண்டும் என்பதில் கையெழுத்து விட்டு வந்தவர் எஸ்பி வேலுமணி. இதே சாட்சாத் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நம்ம குடிக்கிற மெட்ரோ அதனுடைய வரி 3 மடங்கு இல்ல 5 மடங்கு இல்ல 10 மடங்கு ஏறி இருக்கு. குப்பைக்கு வரி போடுறதே இப்பதாங்க நான் பாக்குறேன். அதிமுக பாஜக உறவு இருந்தது, அப்ப டபுள் இன்ஜின் தானே. அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இவங்க சேர்ந்துக்கிட்டு டபுள் இன்ஜின்ல ஏத்துக்கிட்டாங்க. பலிக்குது மாப்பிள, அடிக்காதீங்க, படா நேரத்துல பற்ற போகுது. நான் செத்தாலும் என் மீது அதிமுக கொடியை போற்றதான் வேணும், அதை தான் போத்தணும்னு சொன்ன மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்காருன்னா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மலையாளம் பேசிவிட்ட. அதிமுக இன்னைக்கு இந்த கதிக்கு ஆளாக்குனது திமுகவா பிஜேபியா? யார் ஆக்குனா? அதிமுக ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு சிதைந்து போனதற்கு திமுக காரணமா பாஜக காரணமா? சசிகலா அம்மையார் தான் பொதுச் செயலாளர் என்று அதிமுக முடிவெடுத்த பிறகும் அவர் பொதுச் செயலாளராக தொடர முடியாமல் போனதற்கு திமுக காரணமா பிஜேபி காரணமா? டிடிவி தினகரனை கைது பண்ணாங்களா, திகார் சிறையில் கொண்டு அடைச்சது திமுகவா பிஜேபியா? யாரு? ஆர்கே நகர்ல வந்து சின்னத்தை பறிச்சது யாரு? அதிமுகவை பிளந்தது யாரு? எல்லாமே பிஜேபியின் பின்னணியில் நடந்தது. திமுக நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தியே இல்லையா என் தம்பி பிரசன்னா அவர்களே? பிஜேபி மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்களா? எதையும் திணிக்கல. ஆங்கிலமும் எப்படி நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆங்கிலமும் தமிழும் படிக்குது, இந்திய கத்துக்கிட்டா என்ன தப்பு? அதை திணிக்கல. விருப்பத்தை சொல்லுங்க. எல்லா பாஷையும் இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணுங்க. எல்லா பள்ளிக்கூடங்களையும் எல்லா மாணவர்களும் எல்லா மொழியும் படிக்கிறாங்க. ஆமாங்க, திணிக்கிறோம்னு எப்படி சொல்றீங்க? யாரு திணிச்சா? சும்மாடா வேட்டுக்குள்ள ஓனான விட்ட மாதிரி. பாஜகவோடு சேர்ந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சான்று தான் அக்கா சிஆர் சரஸ்வதி பேசினது. அதாவது மொழிக் கொள்கையில என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க பாருங்க. பிஜேபி எங்க இந்திய திணிக்குதுன்னு கேட்டாங்க. இது பிஜேபியே நம்பது. புதிய கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மும்மொழி கொள்கையை ஏற்க சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா விரும்பிய மொழியை படிக்கலாம்ங்கிறாங்க. இப்ப அக்கா சொன்னாங்க அதே மாதிரியே விரும்பிய மொழியை படிக்கலாம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 22 மொழியையும் படிக்கக்கூடிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. எதுக்கு செஞ்சிருக்காங்க? இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் விரும்பிய மொழியை படிக்கலாம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. கேள்வி கேட்டா ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொதுவான அரசு, எல்லோருக்கும் பொதுவாக நடந்துக்கணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் அண்ணா தொடங்கி வைத்த போராட்டம், அது பெரியார் தொடங்கி வைத்த போராட்டம், அது தமிழ் அறிஞர்கள் தொடங்கி வைத்த போராட்டம். அந்த போராட்டத்தை இன்னைக்கு இவங்க எங்க கொண்டு விட்டாங்க? பிஜேபி இந்திய திணிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு அமமுக அதிமுக வந்துட்டாங்கன்னா
எவ்வளவு பெரிய கேடு. இதுதான் பிஜேபி கூட சேர்ந்தா நடக்கக்கூடிய கேடு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக பிஜேபியை ஒரு பூச்சாண்டி மாதிரி உருவகப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், வரி வசூல் உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. பொது விநியோக திட்டம்ங்கிற உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையா இருந்துச்சு. எல்லாமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு எடுத்துட்டு போயிருச்சா இல்லையா? இது பூச்சாண்டியா? கீழடியை பத்தி சொன்னாரு பிரசன்னா. ஆய்வறிக்கை வந்துருச்சு, வெளியிட மறுக்கிறார்கள். பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், தர மறுக்கிறார்கள். கல்வி நிதி கேட்கிறோம், தர மறுக்கிறார்கள். அப்ப நான் என்ன சொல்றேன், இதே கொள்கையை அன்னைக்கு காங்கிரஸ் பின்பற்றும் போது அண்ணா எதிர்த்தாரா இல்லையா? அப்ப அண்ணா வெறும் பூச்சாண்டி காட்டினாரா? அண்ணா பூச்சாண்டி காட்டினாரா அல்லது உண்மையான ஒரு கொள்கை முன்வைத்தாரா? அன்னைக்கு டெல்லி எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, மாநில உரிமைக்காக நிற்பது என்பதுதானே அண்ணாவின் கொள்கை. நீங்க அண்ணா பேர்ல தானே கட்சி நடத்துறீங்க, அண்ணா படத்தை தானே கொடியில வச்சிருக்கீங்க. அண்ணா செஞ்சது என்ன? அண்ணா செய்தது தானே இன்னைக்கு நம்ம தொடர்றோம். அப்ப அண்ணா செய்தது சும்மா பூச்சாண்டி கட்டிட்டாரா? பூச்சாண்டி அல்ல, இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிற போராட்டம். அந்த போராட்டத்தை மலினப்படுத்தாதீங்க. பிஜேபி வெறும் பூச்சாண்டி கிடையாது. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? அதிமுக பாஜகவோடு எப்பொழுது கூட்டணி வைத்ததோ அப்பொழுதே தன் தோல்வியை எழுதி கொண்டது, தானே எழுதி கொண்டது. எதற்காக நீங்கள் தோற்றீர்கள் அப்படின்னு அதிமுக கிட்ட கேட்டா அதிமுக காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சதுனால தாங்க தோத்து போயிட்டோம். இப்போ அந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கும் என்ன மாறிடுச்சு நீங்க சொல்லுங்க. கொள்கை அளவுல, கூட்டணி அளவுல அல்லது செயல்பாட்டு அளவுல தமிழகத்துக்கு வஞ்சகம் விளைவிக்கிறவங்கள ஏதாவது ஒரு இடத்துல பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதா? அப்படி மாற்றி இருந்தால் நீங்கள் கூட்டணி வச்சா அது மாற்றம் நீங்க சொல்றது சரின்னு ஏத்துக்கலாம். எந்த விதத்துல அது மாற்றி இருக்கு? மாறாத போது அதே பாஜகவோடு எந்த பாஜக உங்களுக்கு தோல்வியை தந்ததோ அந்த பாஜகவோட கூட்டணியை நீங்கள் மீண்டும் வைக்கும்போது அந்த தோல்வியை மீண்டும் அது உங்களுக்கு தரும். இந்த முறையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினாலேயே அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும். இவனுங்க சார்பா என்னை குத்திட்டேன்னு பெருமைப்படாத. இப்ப அவனுக்கு உன்னைய படுத்துற படத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியா. வடக்குல அவங்க எப்படியோ தெற்குல இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வந்துட்டு லீகலா கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி உங்க ஓட்டுக்கு 5,000 ரூபாய் லீகலா கொடுக்கிறது. இந்த 5,000 நீங்கள் போட்ட இத்தனை 1000 கோடியை எடுத்து கொண்டு வந்திருந்தால் எத்தனை பள்ளிகள் சரியான பள்ளிகளை கட்டிருக்க முடியும்? எத்தனை மருத்துவமனைகள் சரியான மருத்துவமனைகளை கட்டிருக்க முடியும்? எத்தனை சாலைகள் தரமான சாலைகளை அமைச்சிருக்க முடியும்? அதெல்லாம் அமைச்சா அடுத்த தலைமுறை சரியாக வளருமா இல்லையா? ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டோம். அட கவ்வோதி பயலே. பள்ளிக்கூடங்களை பத்தி சொன்னார். 8000 வகுப்பறை கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. 8000 வகுப்பறை கட்டிடங்கள், 1 இல்ல 2 இல்ல. ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கூரை இடிஞ்சிருச்சுன்னு செய்தி வருது சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அறிவிக்கிறார் முதலமைச்சர், பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் கல்வி முன்னெடுப்பு திட்டம் என்கிற பெயரில் எல்லா பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களும் இடிங்க. ஒரே ஆணையில இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயாவது ஒரு ஜியோல பழுதடைந்த அத்தனை பள்ளி கட்டடங்களும் இடிக்கப்பட்டதாக ஒரு ஜியோ காட்டுங்க. தமிழ்நாட்டில் உண்டு. இந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஜியோ எல்லாத்தையும் இடிச்சாங்க. இடிச்சிட்டு அப்படி விட்டாங்களா? எங்கெல்லாம் இடித்தார்களோ அங்கே எல்லாம் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. 8000 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளியும் ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாத ஒரு ஸ்கூலை நீங்க காட்டிட்டா நாங்க வாபஸ் வாங்கிறோம். நீங்க விமர்சனத்தை வைப்பதாக இருந்தால் காத்திரமான விமர்சனத்தை வையுங்கள். நாங்களும் இந்த அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறோம். அது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருந்தா அவங்க பரிசீலிப்பாங்க. ஆனால் காழ்ப்புணர்வோடு வைக்கப்படுகிற விமர்சனம் என்பது அது மக்களால் புரிந்து கொள்ளப்படும், மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக மக்கள் இருக்கிறார்கள். நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் நேராது என்பதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை விட தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள், மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் அவங்க டபுள் என்ஜின் எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. நீங்க சிங்கிள் என்ஜினா இருந்தா செய்ய முடியாது. தமிழ்நாட்டிலயும் ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி இருந்து மத்தியிலும் ஆட்சி இருந்தா டபுள் என்ஜினா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செய்யலாங்கிறாங்க. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் டபுள் இன்ஜினா இருந்து ஏற்கனவே இவங்க இருந்தாங்கல்ல, அதிமுக பாஜக உறவு இருந்தது. அப்ப டபுள் இன்ஜின் தானே. அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இவங்க சேர்ந்துக்கிட்டு டபுள் இன்ஜின்ல ஏத்துக்கிட்டாங்க. டபுள் இன்ஜினால வந்தது. அது மாதிரி உதயமின் திட்டம் ஏற்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இந்த டபுள் இன்ஜின் ஏத்துக்குச்சு. உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, டபுள் இன்ஜின் ஏத்துக்குச்சு. சிஏஏ சட்டம், வேளாண் சட்டம், தொழிலாளர் விரோத சட்டம், டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டம், எத்தனை சட்டங்களை பிஜேபி கொண்டு வந்ததோ அத்தனை சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டது அதிமுக, கையெழுத்து போட்டது அதிமுக. இதுதான் டபுள் இன்ஜினால கிடைச்ச நன்மை. அதிமுக பிஜேபி கூட்டணி பொருந்தாத கூட்டணி. நான் தம்பிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். திமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. திமுகவுடைய மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பிஜேபியோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. அட கிறுக்கா, ஒரு மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்தது மத்ததற்கு பிறகு திமுக இருந்து எந்த கட்சியும் உடையல, யாரும் வரல.
யாரும் வரல. நாங்கள் வெளிப்படையாகவே எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார், நான் பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஒரு மிக மோசமான வரலாற்று பிழையான அரசியல் தவறான முன்முடிவு. இனிமேல் எங்கள் இயக்கம் அவர்களோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். இந்த நிலையில் எங்கள் கலைஞர் என்றைக்கு சொன்னாரோ அதிலிருந்து எங்கள் இயக்கத்திற்கு வேறொரு தலைவர் வந்து விட்டார். அந்த தலைவர் சொல்லுகிறார், காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதுதான் எங்கள் கடமை என்று. ஆனால் அதிமுகவின் நிலை என்ன? அவர் சொக்கை பிடிச்சிருவீங்களா? வேணாடா அம்மா என்ன மான பிடிச்சிரு பொறுத்து அடிச்சிருவீங்களா? வேணா அடிக்கிறாங்கடா அழுத்துல குத்திருவீங்களா? அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார்? இதையே சொன்னார். பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு, அதிமுக உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். சொன்ன நிலைமையிலிருந்து மாறி எடப்பாடி என்ன செய்திருக்கிறார் என்று கைதட்டிய உங்களுக்கு விட்டு விடுகிறேன், உங்கள் மனசாட்சிக்கு விடுகிறேன். ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அடிங்க பண்ணாடிக்கு போறவங்க. தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பெருமையை, விழுமியங்களை மண்ணுக்கடியிலிருந்து மேல் நோக்கி உயர்த்தி கீழடியிலே, பொருணையிலே, ஆதிச்சநல்லூரிலே, திருவண்ணாமலையிலே தமிழனின் பெருமையை நிறுத்தி இருக்கிறது கலைஞர் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வாங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ இந்த லொள்ளு தான ஒண்ணு விட்டு போகாதுங்கிறது. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். எந்த அமைச்சர் கிண்டி மருத்துவமனையில போய் படுகிறார்? எந்த அமைச்சர் ராஜாஜி மருத்துவமனையில போய் படுகிறார்? ஏன் நீங்க அப்பல்லோவுக்கும் காவேரிக்கும் ஓடுறீங்க? ஒரே ஒரு இத்தனை நாங்கள் வந்துட்டு உயர்த்திட்டோம், தர உயர்த்தினோம். ஒரே ஒரு அரசு மருத்துவமனையுடைய தரத்தை கூட உங்களால தனியார் மருத்துவமனைக்கு நிகராக உயர்த்த முடியல. உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கும், எனக்கு பதிலா சொல்றேன், எனக்கு ஒரு உணவு பிடிக்கும். சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உணவு பிடிக்கும், உங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கும். இல்ல நீ இந்த கடையில தான் சாப்பிடணும்னு சொல்றது உன்னுடைய தனிமனித சுதந்திரத்துக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதன்படி எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் இருக்கிறது, இல்லாத வாய்ப்பு அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. அதை மேம்படுத்தி இருக்கிறோம். இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உயர்த்தி இருக்கிறார். நான் சவால் விட்டேன். அவர் சொன்னாரு, அவர் சொன்ன ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நான் கூட்டிட்டு போறேன், அவர் சொன்ன ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன். இந்தியாவிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரே மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை. எந்த அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில தான் அவர்கள் சிகிச்சை பெறணும். அவர்களுடைய பிள்ளைகள் அரசு கல்லூரிகள்ல, அரசு பள்ளிகள்ல தான் படிக்கணும்ங்கறத சட்டமாக்குவோங்கறத நாம் தமிழ் கட்சி கொடுக்கிறது. உங்களால ஏன் கொடுக்க முடியல? வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? எங்க அண்ணன் சீமானுடைய 2 பிள்ளைகளும் ஐசிஐசில படிக்கிறாங்க. முன்னுதாரணமா இருந்தா அரசு பள்ளியில எல்லாம் படிச்சிருக்கணும். நீங்க காட்டிரணும். சிபிஎஸ்இ னு வச்சீங்க, ஐசிஐசி வேண்டாம் சிபிஎஸ்இ னு வச்சீங்க. ஆங்கில வழியில படிக்கலன்னு சொல்றீங்களா? 2 பிள்ளைகளும் ஆங்கில வழியில படிக்கல, நீங்க சவால் விடுறேன், சொல்லுங்க. இந்த ஆண்டு இந்திய வரலாற்றிலேயே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் 99.92% பெற்றது அரசு பள்ளி மாணவர்கள். ஜேஇஇ தேர்வுல முதலிடத்தில் வந்திருக்கான். எங்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவன் இந்த ஆண்டு மட்டும் 99% மேல 448 மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கான் அரசு பள்ளி மாணவர்கள். அதிமுகவில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி 0.03%, 0.03%. கேட்டால் அக்கா கொரோனா என்பார்கள். நாங்களும் கொரோனா காலத்தில் வந்தோம். கொரோனா அவர்களிடத்திலும் இருந்தது, எங்களிடத்திலும் 2 ஆண்டு இருந்தது. அவர்கள் ஆண்டு இருந்த போது 0.03 இருந்த போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் 4.6%, அடுத்த ஆண்டு 7.8%. இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் இரட்டை இலக்க பொருளாதாரம் உள்ள ஒரே மாநிலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சி. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? இந்த புள்ளி வர பொய்ன்னு அக்கா மறுக்க முடியாது. மறுத்தாங்கன்னா அவங்க பாஜகவை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். பாஜகவை மறுத்தா நிதி ஆயோக்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். நிதி ஆயோக்க மறுத்தா நம்ம ரிசர்வ் வங்கியை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த புள்ளி வரம் என்னுடையதல்ல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 9 கோடி பேர் வசிக்கிற மாநிலத்தில் அங்கொன்று இங்கொன்று தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை கண்டித்து கண்டும் காணாமல் போவது பொள்ளாச்சி சம்பவத்துக்கு உதாரணம். அரசு மருத்துவமனை எப்படி இருக்கிறது? என்னோடு வாருங்கள், இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்களும் நானும் போவோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். அங்கே வர விருப்பம் இல்லையா? ஒரு பெரிய சட்டசபையை கட்டி நாசம் செய்தார்களே, அதில் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த சட்டசபையை மீண்டும் சட்டசபை ஆக்குவோம் என்று சொல்லவில்லை. அது மருத்துவமனையாகவே தொடரட்டும். அதற்கும் ஒரு 1000 கோடி ஒதுக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி வைத்திருக்கிறோம். கிண்டிக்கு வாருங்கள் சார். சவுத் ஏசியாவிலேயே, இந்தியாவில் அல்ல, சவுத் ஏசியாவிலே மூத்தோருக்கான ஒரே சிறப்பு மிகப்பெரிய மருத்துவமனை கிண்டியில் எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தலைமையில் கட்டப்பட்டிருக்கிறது. சார் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு மருத்துவமனை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதன் விளைவு என்ன தெரியுமா? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவினுடைய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த ஆண்டு எங்களை அழைத்து, யார் திமுகவின் மந்திரியை அழைத்து, குழந்தை பிறப்பு இறப்பை தடுத்த முதல் மாநிலம் திராவிட மாடல் மாநிலம்னு எங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க.
என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. அம்மையார் ஜெயலலிதா உங்கள் இயக்கத்தை எப்படி வைத்திருந்தார்? அருண் ஜேட்லி வாசலில் வந்து காத்திருக்கவில்லையா? அருண் ஜேட்லி வாசலில் வந்து காத்திருக்கவில்லை. அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் சொல்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் இருக்கிறார். அருண் ஜேட்லி இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர். போயஸ் கார்டனுக்கு அபார்ட்மெண்ட், போயஸ் கார்டனுக்குள்ளே போகிறார், அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3 மணி நேரம் இந்த நாட்டின் ராணுவத்துறை அமைச்சர் கார்லயே உட்கார வச்ச கெத்து ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களை எல்லாம் வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி நான் நினைத்து வருத்தப்படுகிறேன். ரொம்ப வாடுறானே. அதிமுக இருக்கணும், அதிமுக வலிமையான கட்சியா வரணும். நீங்க ஆளக்கூடாதுன்னு தான் இருக்குமே தவிர உங்க கட்சி இருக்க கூடாதுன்னு நினைக்கல. பாஜக உங்களோட இருக்கும், உங்களை அழிக்கும், உங்களை உறிஞ்சும், உங்க தோல்ல பயணிக்கும். இது தர்மமாடா ஜிம்பலக்கடி பம்பா. கடந்த மாதம் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பை மேனாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திராவும் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அது புள்ளி விவரங்கள் அப்படி. அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தற்போது தேர்தல் நடந்தால் 45% வாக்குகளுடன் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் ஆட்சி அமைப்பார் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுகிறது. 45% வாக்குகளுடன் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் ஆட்சி அமைப்பார் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுகிறது. ஃபாதர், நெஞ்சு வலிக்குது ஃபாதர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 47% வாக்கு. இப்போது நாங்கள் எடுத்திருக்கிற கருத்து கணிப்பின்படி 45% வாக்கு. திமுகவிற்கு 2% குறைந்திருக்கிறது. சரி, அதிமுகவின் கூட்டணி அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். அதிமுக தனித்து போட்டியிட்டு 28%, பாஜக அணி போட்டியிட்டு 13%, 41% வாக்குகளை பெற்றிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இப்போது எவ்வளவு என்று சொன்னால் அது 33% குறைந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டபோது சட்டமன்றத்தில் இவர்கள் பாஜகவோடு பயணித்து மக்களை சந்தித்தால் இப்போது இருக்கிற 33 23ஆகவும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அதே கருத்து கணிப்பு தான் புதுசா வந்த இன்னொரு கட்சிக்கு வாக்கு சதவீதம் போகும்னு சொல்லுது. அற்புதமா சொன்னீங்க. 47 இருந்து 45, 41 இருந்து 33னா 11% வாக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வேற ஒருத்தருக்கு போதா இல்ல திமுக கிட்ட இருந்து போதாங்கறத உங்க முடிவு கொட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.